என்னை பொறுத்தவரையில் திருகோணமலையில் சம்பந்தர் திருகோணமலையின் சாபுக்கு இது சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு வேதனையா இருக்கும். ஆனால் நேரடியாக களத்தில் திருகோணமலை மண்ணின் இந்த களத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவன் என்ற வகையில் சொல்றேன். திருகோணமலை மண்ணை பொறுத்தவரையில் சம்பந்தர் ஐயா ஒரு சாபக்கேடு. அவன் நிறைய காலம் ஐயா எப்படி மௌனமா இருந்தாலும் அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறார். தன்னுடைய 94 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் ஐயா திருகோணமலையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் ஐயா எப்படி மௌனமா இருந்தாலும் அதே போலதான் இப்ப குவதாஸ் ஐயா இருக்கிறார். டிசிசி மீட்டிங்ல என்ன கேட்கிறீங்க? நீங்க டிசிசி மீட்டிங்ல என்ன பதிவு செய்றீங்க? திருவண்ணாமலை மாநகர சபையில இருந்து 50 மீட்டர் தூரத்துல ஒரு புத்தர் சிலை, 50 மீட்டர் தூரத்துல, நான் 5 கிலோமீட்டர் தூரத்துல சொல்ல, 50 மீட்டர் தூரத்துல ஒரு புத்தர் சிலை வச்சாங்களே. அப்ப கோதாஸ் ஐயா என்ன செய்தவர்? உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கு, உலகம் பூராவும் இருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு காது கூச இல்லையா? இவ்வளவு தைரியமா தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் என்று சொல்றீங்க. திருகோணமலை மாநகர சபைக்கு வர வேண்டிய வருமானத்தை இன்னொருத்தங்க எடுத்துட்டு போறாங்க என்று சொல்றது ஒரு நான் பட்டு வேட்டி பற்றிய கனவில் இருந்த போது கட்டி இருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று சொன்ன மாதிரி நாங்க என்ன பட்டு வேட்டி பற்றிய கனவுல இருந்தோம். ஆனா கட்டி இருந்த கனவு துணிஞ்சு பார்க்கலாம் தெரிஞ்சு கட்டி இருந்த கோவணத்தையும் கட்டிட்டு போயிட்டாங்க. 11 சீட் எடுத்தவன் 7 சீட் எடுத்தவனுக்கு முதலமைச்சரை விட்டு கொடுத்த முட்டாள்கள் தானே இவங்க எல்லாம் செய்வாங்க. நாளைக்கு இதே இணக்க அரசியலால் திருகோணமலையில இருக்கிற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான வெற்றிடத்தையும் இன்னொரு இனத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு இதுக்கு போவாங்க. திருகோணமலையினுடைய இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு ரோட்டிலை மாதிரி இந்த மடத்தடி சந்தையில ஒரு நாளைக்கு 10 கோடி 15 கோடி ரோட்ல நிக்கிறதுக்கு காரணம் யாரு? நானா அல்லது விடுதலை புலிகளா? நீங்க ஒழுங்கான அரசியலை, திருகோணமலை மக்களுக்கான சரியான அரசியலை முன்னெடுத்திருந்தா நீங்க இன்றைக்கு திருவண்ணாமலையில இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இந்த லீசிங் கம்பெனிலையும் அதிலையும் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. நான் நடக்க விட மாட்டேன். திருகோணமலை மாநகரத்தை நான் இன்றைக்கு உங்கள்ட்ட பதிவு செய்யறேன். 3000க்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி வந்து திருகோணமலை மாநகரத்தை நான் முடக்குவேன். அப்படி என்றால் தமிழரசு கட்சி நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும். வழக்கு போட்டுட்டு எங்க கோர்ட்ஸ்ல இருக்கிறதா அல்லது கோர்ட்ஸ்ல இருந்து நோட்டீஸ் கொடுப்பீங்களா? நீங்க வழக்கு போட்டுட்டு அடுத்த முறை நீங்க வாக்கெடுக்க திருவண்ணாமலை மாநகர சபை நீங்கள் எப்படி கூற முடியும் என்று கட்சியே அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்துவிட்டு மக்களிடம் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே உள்ளூராட்சி சபைகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் திருகோணமலை மாநகர சபையினுடைய சுயேட்சை குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய யோகராஜன் அனுஷாந்த் அவர்கள். அதனோடு அவர் தொடர்பில் இன்னும் சில தகவல்களை கூற வேண்டுமாக இருந்தால், ஒரு ஊடகவியலாளர், தமிழ் தின போட்டியில் கடந்த காலங்களில் 3 தேசிய விருதுகளை வென்றிருக்கக்கூடிய அனுஷாந்த் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு கவிஞனாக, ஒரு ஊடகவியலாளராக இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக உங்களுடைய முகநூற்பக்கத்தில் ஒரு விடயம் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அமரர் சம்பந்தன். அதற்கு முப்பால் திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். திருகோணமலை மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக தந்தை செல்வநாயகத்தால் அனுப்பப்பட்டவர் அல்லது உருவாக்கப்பட்டவர் என்று நாம் கூறவில்லை, திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இவ்வாறு பன்முக ஆளுமை கொண்டவர் என்று தமிழ் மக்கள் கூறவில்லை, சுமந்திரன் கூறுகின்ற சம்பந்தன் அவர்களுக்கான சிலை வைப்பதில் இப்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது அதற்கு அனுஷாந்த் எதிராக இருக்கின்றார் என்கின்ற கருத்துக்கள் தான் உங்களுடைய முகநூல் பக்கத்தினூடாக அறிய கிடைக்கின்றது. என்ன இடம்பெறுகிறது? என்ன வெறுப்பு அமரர் சம்பந்தன் மீது? வேணிச்சங்கரர் தொண்டர்கள் என்று வீதி தோறும் இருந்தவர்க்கெல்லாம் எம்பெருமானே மாணிக்கமல்லி பிச்சை கொடுத்த மாவலிக்கரையின் மன்னங்கள் மண் தாய்த்தமிழ் திருகோணமலை மண்ணிலிருந்து நான் அனுஷாந்த். வணக்கம். ஒரு நீண்ட கால அரசியல் தலைவராக ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பல தசாப்தங்களாக ஆளுமை மிக்க கதிரையில் இருந்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டும் அங்கலாய்ப்பும் திருகோணமலை மாவட்ட மக்களிடத்தில் இருக்கிறது. கடந்த மாநகர சபை அமர்வின் போது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவரால் கொண்டு வரப்பட்ட, அதாவது வாய் மூலம், எழுத்து மூலம் அல்லாமல் வாய் மூலமாக கொண்டு வரப்பட்ட அமரர் சம்பந்தருக்கு சிலை வைப்பதற்கான பிரேரணை
பல எதிர்ப்புகள் மத்தியில் திருகோணமலை மாநகர சபையில் நிறைவேற்றப்பட்டது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய சட்ட விதிகளின்படி ஒரு தீர்மானமானது 7 நாட்களுக்கு முன்பு, அதாவது சபை அமர்வில் இருந்து 7 நாட்களுக்கு முன்பு எழுத்து மூலமாக அந்த தீர்மானம் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் அந்த தீர்மானத்தை வாய்மொழி மூலமாக, அதாவது அந்த அஜெண்டாவிலேயோ அல்லது ஏற்கனவே அது எழுத்து மூலமாக கொடுக்காம வாய்மொழி மூலமாக அந்த பிரேரணையை அன்றைய நாள் சபையில நிறைவேற்றி இருந்தார். இதன் தொடர்பாக நான் திருகோணமலை மாநகர சபை ஆணையாளருக்கு ஒரு கடிதமும், அதனுடைய பிரதி ஆளுநருக்கும், உள்ளூராட்சி சபையினுடைய ஆணையாளருக்கும் இது சம்பந்தமான கடிதம் ஒன்றை நான் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்தில் நான் குறிப்பிட்டிருப்பது, இலங்கையின் உள்ளூராட்சி சபையினுடைய சட்ட விதிகளின்படி எழுத்து மூலமாக கொடுக்காத இந்த பிரேரணை செல்லுபடியற்றது. இந்த பிரேரணை உடனடியாக நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த பிரேரணை நீர்த்து போக செய்யப்படும். ஆனாலும் எதிர்வரும் இந்த மாதம் இடம்பெறுகின்ற சபை அமர்வில் மீண்டும் ஒரு முறை அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும். தமிழரசு கட்சியினாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினாலும் அந்த தீர்மானம் ஒருவேளை நிறைவேற்றப்படலாம், படாமலும் இருக்கலாம், கொண்டு வரப்படும். என்னை பொறுத்தவரையில் மதிப்புக்குரிய திருகோணமலையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் சம்பந்தன் ஐயாவினுடைய தனிப்பட்ட ரீதியாக அவரோடு எந்த வித கோபமோ அல்லது எந்தவித மனஸ்தாபமோ என்னை பொறுத்தவரையில் எனக்கு இல்லை. தமிழரசு கட்சியினுடைய பூர்வீகமாக ஆதரவை கொண்டிருந்த எனது அம்மாவோ அல்லது நான் சார்ந்தவர்களோ சம்பந்தர் ஐயாவின் மேல் தனிப்பட்ட ரீதியான எந்த விமர்சனத்தையும் நாங்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணணும். என்னன்னு சொன்னா, என்னை பொறுத்தவரையில் திருகோணமலையில் சம்பந்தர் திருகோணமலையின் சாபுக்கு இது சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு வேதனையா இருக்கும். ஆனால் நேரடியாக களத்தில் திருகோணமலை மண்ணின் இந்த களத்தில் பாதிக்கப்பட்டவன் என்ற வகையில் சொல்றேன். திருகோணமலை மண்ணை பொறுத்தவரையில் சம்பந்தர் ஐயா ஒரு சாபக்கேடு. 1977ஆம் ஆண்டிடம் தன்னுடைய முதலாவது பாராளுமன்றத்தில் காலடியை வைத்த சம்பந்தர் ஐயா, அதுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு, 1994ஆம் ஆண்டு, 2000 ஆண்டு, இந்த மூன்று தேர்தல்களிலும் திருகோணமலை மக்களினால் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டவர். இங்க சில பேருக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக மூதூர் தொகுதியினுடைய வேட்பாளர் அமரர் தங்கத்துரை அவர்களால் சம்பந்தர் அவருடைய கட்சிக்குள்ளேயே தோற்கடிக்கப்பட்டார். என்னை பொறுத்தவரையில் திருகோணமலையில் இருக்கின்ற 1 லட்சம் மக்களுடைய தமிழர்களுடைய அத்தனை வாக்குகளையும் தமிழரசு கட்சியோ அல்லது சம்பந்தர் ஐயாவோ பெற்றுக்கொள்றாங்கன்றா இல்ல. இந்த தமிழரசு கட்சி கிடைக்கிற வாக்கு கிட்டத்தட்ட 38,000. இப்படியான நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் மிக முக்கியமானது. ஆனாலும் கூட ஏன் அவருக்கான சிலை நிறுவுவதில் நீங்கள் மட்டும் எதிர்ப்பாக இருக்கிறீர்களா அல்லது ஒட்டுமொத்த திருகோணமலையும் எதிர்க்கிறது என்று எடுத்துக்கொள்வதா? என்றால் உங்களுடைய பதிவுகளைத்தான் சமூக வலைத்தளங்களிலே அதிகளவான இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் இந்த திருகோணமலை மாநகர சபையில சம்பந்தர் ஐயாவுடைய இந்த பிரேரணை வந்த நேரம் நான் என்னுடைய பலத்த எதிர்ப்பை அந்த பிரேரணையில சொல்லியிருந்தேன். குறிப்பாக சம்பந்தர் ஐயா தமிழர்களுடைய ஹீரோ என்று தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் சொன்னார். நான் சம்பந்தர் ஐயா தமிழர்களுடைய ஹீரோவா எப்பயுமே இருக்க முடியாது என்று அதுல வாதிட்டேன். அதுக்கான அடிப்படை காரணத்தை நான் அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் என்னுடைய பதிவை போட்ட பிறகு சும்மா அமரத்துவம் அடைஞ்ச சம்பந்தர் ஐயாவை கொண்டு வந்து இந்த சனம் கழிவுகளை ஊத்துறத நான் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. சம்பந்தர் என்பவருக்கு திருகோணமலை மாநகர சபையோ அல்லது திருகோணமலை மாவட்டத்தினுடைய மக்கள் எப்படி அவர் மீது எதிர்த்த விமர்சனத்தை வைக்கிறார்கள் என்பதை நீங்க சம்பந்தரையாட என்னுடைய பதிவு இல்லை, நான் போட்ட பதிவு இல்லை, சம்பந்தரையாக்கு சிலை வைக்கலாமா இல்லையா என்று பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகின்ற எல்லா பதிவுகளிலும் டிக்டாக் செயலின் மூலமாக நீங்க பாக்குற சில நேரம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பதிவுகளிலும் கீழே போய் அதனுடைய கமாண்ட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா 100% கூட சம்பந்தரையாக்கு சிலை வைப்பதற்கான எந்த ஆத்மார்த்த ரீதியான கமாண்ட்ஸுமோ அல்லது கருத்துக்களுமோ அங்க இல்லை. அப்ப என்ன பொறுத்தவரையில திருகோணமலையினுடைய ஜோகராஜன் அம்சாந்தாகி என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து ஆக சில வேளையில் நான் மாநகர சபையில் அதை பதிவு செய்து வந்துட்டேனான்னு சொல்லிய ஒரு 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 சந்தேகம் என்னுடைய உள்மனதுக்குள்ள ஊறிக்கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் இந்த களத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, திருகோணமலையில் அனுசாந்த் மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் சம்பந்தரின் மேல் எதிர்ப்பில் இருக்காங்க.
ஆனால் அவர் இறக்கும் வரையும் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தானே இருந்தார். அந்த மக்களால் அவர் விரும்பப்பட்ட ஒருவராகத்தானே பார்க்கப்படுகிறார். திருகோணமலையினுடைய மாவட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய கோட்டை, தமிழர்களுடைய ஒரு காலத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் என்று போற்றப்பட்ட திருகோணமலையில் இருக்கிற பதிவு செய்யப்பட்டு அல்லது வாக்களிக்கப்படுகின்ற தமிழ் வாக்காளர்கள்ல 135% வாக்குகளை தமிழரசு கட்சி எடுக்கிறதா அல்லது சம்பந்தர் எடுக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். திருகோணமலை தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரே தலைவன் சம்பந்தர் என்ற அந்த மாயையை நீங்க இந்த மீடியாவின் மூலமாக நான் அந்த மாயைக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். திருகோணமலை மக்களுடைய அல்லது திருகோணமலை மாவட்டத்தின் தமிழர்களுடைய ஏகோபித்த தலைவராக சம்பந்தர்கள் ஒரு காலமும் திருகோணமலை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டது இல்லை. ஆனா 1997 வருடம் தங்கத்துறை ஐயா சண்முக வித்தியாலயத்துல வச்சு படுகொலை செய்யப்பட்ட பின்பு ஐயா 3 தேர்தல்களுக்கு பின்பு அதுக்கு பிறகு 97 ஆண்டு பார்லிமெண்ட் போறார். அதுக்கு பிறகு 2000 ஆண்டு பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கிற நேரம் ஐயா தோல்வி. அதற்கு பிறகு வன்னி பெரும் நிலப்பரப்பிலே விடுதலை புலிகளாலோ அல்லது விடுதலை போராளிகளால் அவருக்கு பாவ மன்னிப்பு, இவர் மாதிரி நிறைய பேர் கொடுத்திருக்காங்க பாவ மன்னிப்பு. இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவர் திருகோணமலையின் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக 2000 ஆண்டுக்கு பிறகுதான் தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் அனுஷாந்த் வரலாறை மாறி கூறுகிறாரோ தெரியாது. காரணம், அன்று அவருடைய நினைவு, அதாவது 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் பேசிய சுமந்திரன் சம்பந்தருடைய பல வரலாறுகள் எல்லோருக்கும் தெரியாது, அனைத்தும் தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூறியவர் விடுதலை புலிகள் பாவ மன்னிப்பு கொடுத்தது அல்லது விடுதலை புலிகளால் தான் அவருக்கான ஒரு அரசியலில் ஒரு தலைமைத்துவம் கிடைத்தது என்கின்ற அந்த மிக நுட்பமான அந்த சொல்லாடலை எங்கும் பயன்படுத்தவில்லை. நீங்கள் அவருடைய உரையை பார்த்தீர்களா? அப்படி என்றால் சம்பந்தனோடு கூடவே பயணித்த சுமந்திரன் அப்படி ஒன்று இடம்பெறவில்லை என்கின்றார். அந்த மண்ணில் பிறந்த நீங்கள் இதுதான் வரலாறு என்கிறீர்கள். யாருடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளும்? சம்பந்தர் ஐயாவை விடுதலை புலிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படலை என்றே பதிவு செய்திருக்க. இதுல அதுவும் வேடிக்கை. திருகோணமலையினுடைய மாவட்ட மக்களுக்கும் தமிழ் தேசிய அரசியலை உன்னிப்பாக கவனிக்கின்ற அல்லது அதன் மேல பெரும் பற்றுடைய அல்லது தமிழ் தேசியத்தை இந்த மண்ணை மிக அதிகமாக காதலிக்கிற நேசிக்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் வரலாறு தெரியும். இந்த வரலாறு புதுசா யாருக்கும் வகுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வரலாறு சரியாக படித்த பின்புதான் படித்தபடிய மாதிரிதான் அரசியலுக்கு வந்திருக்குமே தவிர வேறு வேலை இல்லாம அரசியலுக்கு வரல. ஏற்கனவே நாங்க நல்ல வேலையில இருக்கிற நாங்க இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க சுமந்திரன் மதிப்புக்குரிய தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் ஐயா சுமந்திரன் ஐயா சிலவேளை வரலாற்றை மாற்றுறது தெரியாது. அப்ப நான் கேட்கிறேன் அண்ணன், திருகோணமலை தமிழர்களுடைய ஏகோபித்த தலைவர் எங்களுடைய மதிப்புக்குரிய சம்பந்தர் ஐயான்னு சொன்னால் அதே சுமந்திரன் ஐயா பங்கெடுத்த அன்றைய நாள் நிகழ்வுல பங்கெடுத்தவர்களுடைய எண்ணிக்கை 35 தொடக்கம் 40 தானே. அதாவது அந்த நிகழ்விலே பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள் அனைத்தும் மேடையை நோக்கி இருந்ததனால் எங்களுக்கு பங்காளர்கள் தொடர்பான விவரங்கள் எங்களால் அறிய முடியவில்லை. நீங்கள் தான் கூறவும். இந்த இடத்துல நான் இந்த மீடியாவின் மூலமாக நான் பதிவு செய்தேன். கிட்டத்தட்ட 35 தொடக்கம் 45 பேர் தான். அவங்களை அதையே போட்டுக்க சொல்லியிருக்கலாமே. மீடியா இவ்வளவு செய்ய அவங்க வீடியோ ஒரு போட்டோ சமந்திரியாக திருவோணமலை மண்ணில் குளக்கோட்டன் அரங்கில் இத்தனை பேரை கூட்டியிருக்கோம் என்று சொல்லி ஒரு போட்டோவை பதிவு செய்யலையே. இங்க என்ன காரணம்? 35 தொடக்கம் 40 பேர் தான், 45 வரைக்கும் தான் அந்த நிகழ்வுல பங்கெடுத்தவங்க. அதுல பங்கெடுத்தவங்கள ஐயா சுமந்திரன் பங்கெடுத்தவர். இதை தவிர வெளி மாவட்டத்திலிருந்து 3 எம்பிக்கள் பங்கெடுத்தவங்க. இதை தவிர கோதாஸ் ஐயா பங்கெடுத்தவர். இந்த 5 பேரையும் கழிச்சா மிச்சம் 40 பேர் தான் வரும். இதை தவிர பின்வரிசை கதிரையில இருந்தவங்க யாருன்னு சொன்னா இவங்களோட வந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தான் இந்த பின்வரிசை கதிரையில ஐயாவனுடைய நிகழ்வுல பின்வரிசை கதிரையில உட்கார்ந்து இருந்தவங்க. ஐயாவனுடைய செத்த வீட்டுக்கு எத்தனை பேர் போனவங்க சொல்லுங்க பாப்பா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஐயாவனுடைய மரணச்சடங்குக்கு எத்தனை பேர் போனவங்க? சில வரலாறுகள்ல நாங்க எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும் என்று சொல்லி வரலாறு எங்களுக்கு அதிகமாக, அதாவது 2 விடயங்களை கூறுவார்கள் ஊரில். அதாவது மரண வீடு தொடர்பில், அதாவது அவர்கள் யாராக இருந்தாலும் மரண வீடு என்பது எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. அந்த மரண வீட்டை யார் நடத்துகிறார்கள் அதுவும் ஒரு முக்கியம் பெறும் எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில். அதுவெல்லாம் கிட்டத்தட்ட கட்சியை எப்படி இறக்குமதிகள் வழி நடத்துகிறார்களோ அது போன்று அமரர் சம்பந்தனுடைய மரண வீடும் கூட அப்படியான ஒரு துன்பியலான நேரத்தில் தான் இடம்பெற்றது. அப்படியான துன்பியலான சம்பவம் தானே இந்த மரண வீட்டில் இடம்பெற்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இறந்தவர்களை பற்றி நாங்கள் விவாதிப்பதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விடயங்கள் உங்களுடைய முகநூல் பதிவுகளிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. வெசாக் தினத்தன்று தோரணம் போடப்பட்டது. இதற்கான கணிக்கால் நடும் நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியின் மேயர் உடன் இருந்தார்.
அதே போன்று அந்த நிகழ்வில் போடப்பட்ட வியாபார நிலையங்கள், கடைகளுக்கு அதற்கான வருமானம் ஏன் மாநகர சபைக்கு செலுத்தப்படவில்லை? திருவண்ணாமலையில் 2 சட்டங்கள் இருக்கின்றதா? அதாவது திருவண்ணாமலை நகர சபையை பொறுத்தவரையில் பௌத்த விகாரைகளுக்கு ஒரு சட்டமும் தமிழ் சமய நிறுவனங்களுக்கு ஒரு சட்டமும் இருக்கின்றதா? இந்த வருமானம் குறிப்பிட்ட சங்கத்தினருக்கு சென்றதா என்று கூறப்படுகிறது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? இது தொடர்பில் மாநகர சபையினால் தீர்மானங்கள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கின்றதா? இதே போன்று திருவோணமலை நகரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற காளி கோயில் திருவிழாவின் போது போடப்படும் கடைகளுக்கு வரும் வருமானம் 60 லட்சம் வரை மாநகர சபைகளுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதே போன்ற வருமானம் இந்த நிகழ்வின் போது மாநகர சபைக்கு கிடைக்காமல் சென்றது சம்பிரதாயமா அல்லது அதுதான் எழுதப்படாத விதியா திருவண்ணாமலை மாநகர சபை? அதுக்கு முதல் ஐயாவினுடைய இந்த அமரத்துவம் அடைந்தவரை பற்றி நான் எங்கேயும் அதை பற்றி பேச வேணாம் என்று சொல்லி நீங்க அண்ணன் சொல்லியிருந்தீங்க. இல்லை, பேச வேண்டாம் என்று கூறவில்லை. அமரத்துவம் அடைந்தவர்கள் இனத்துக்கு பயனுடையவர்கள் அல்லது இனத்தில் கொண்டாடப்படக்கூடியவர்கள் என்றால் அடுத்த சந்ததி அறிந்து கொள்வதற்காக பேசலாம். ஒரு பயனற்ற ஒருவரை பற்றி பேசுவதில் ஏன் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வினாவாக இருந்தது. திருவோணமலை, இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஐயா சம்பந்தர் 2 விதமான அரசியல் ஒழுங்கா செய்யல. ஒன்று, தமிழர்களுக்கான அரசியல் அவர் செய்தது ஏற்றுக்கொள்ளப்படல அல்லது அது ஃபெயிலியர் ஆயிட்டு. 2வது, அபிவிருத்தி சார்ந்த அரசியல் ஐயா அதை செய்யவே இல்லை. இங்க பாருங்க, திருவோணமலை மண்ணினுள்ளே இருக்கிற மக்களுடைய பூர்வீகமான காணி பிரச்சனை தொடர்பாக தொல்லியல் துறையோ அல்லது வன பரிபாலன திணைக்களமோ நடவடிக்கை எடுக்கிற நேரம் ஐயா திருகோணமலையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கான எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல. திருகோணமலையின் அத்துமீறிய பௌத்த விகாரைகள் உருவாக்கப்படுற நேரம் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரம் எந்தவித கண்டனத்தையும் தெரிவிக்கல. ஐயா தீர்வு வரும் என்று சொல்லி அந்த தீர்வு கடைசி வரைக்கும் வராம போனது. அந்த தீர்வாலையும் ஐயா சொன்னது எதுவும் சாத்தியமில்லை. அண்ணன் தன்னுடைய சொந்த காணியில, தனக்கு சொந்தமான சொந்த காணியில அப்பாவி தமிழர்கள் அந்த காணியில தங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி காணியை இடம் பிடிச்சதுக்காக அவங்களை நீதிமன்றம் வரை கொண்டு சேர்ந்த ஐயா தமிழர்களுக்கு ஏற்ற தீர்வை வாங்கி தருவார் அல்லது அவர் தீர்வுக்கான வழிகோலாய் இருந்தார் என்று சொல்லி இங்க பதிவு செய்யற தமிழரசு கட்சி உறுப்பினர்களோ அல்லது அவர் சார்ந்தவர்களோ பதிவு செய்யறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2வது விஷயம், நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க திருகோணமலையினுடைய இந்த மாநகர சபையினுடைய அந்த வெசாக் நிகழ்வு சம்பந்தமான கேள்வியை கேட்டிருந்தீங்க. நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவா பதிவு செய்யறேன். திருகோணமலை ஒரு பல் இன மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம். அந்த பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு இடத்துல நடைபெறுகின்ற ஒரு வெசாக் அந்த கால்நடுகிற நிகழ்வுக்காக திருகோணமலை மாநகர சபையினுடைய கௌரவ முதல்வர் சென்றதுல எந்த தவறும் இல்லை. ஆனா இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க, திருகோணமலை மாநகர சபையினுடைய மைதானம் வெசாக் தோரணம் அமைக்கிறதுக்கோ அல்லது வெசாக் கூடு அமைக்கிறதுக்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட அலங்காரங்கள் அமைக்கிறதுக்கோ நாங்க இலவசமா கொடுக்கலாம். கொடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. தவிர திருகோணமலை மாநகரம் ஒரு டூரிசம் பிளேஸ். இங்க நாங்க வெசாக் கூடுகள் அமைக்கிறதுக்கோ அல்ல வெசாக் தோரணங்கள் அமைக்கிறதுக்கு இலவசமா கொடுக்கறதுல எந்த கண்டனமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. என்று சொன்னா நாங்க வெல்கம் விகாரையில தமிழ் பௌத்தத்தை வளர்த்தவங்க, நாங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வளர்த்தவங்க. நாங்க பௌத்தர்களுக்கோ அல்லது அவர்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை. அவங்களை நாங்க மிக அதிகமாக காதலிக்கிறோம், மிக அதிகமாக நேசிக்கிறோம். நாங்க கௌதம புத்தரையும் காதலிக்கிறோம், சித்தார்த்தனையும் காதலிக்கிறோம். இங்க இருக்கிற பிரச்சனை இல்லை, அது இல்லை. திருகோணமலை மாநகர சபையினுடைய அந்த மகேஸ்வர் மைதானத்துல வெசாக் கூடு அல்லது தோரணம் இலவசமாக அமைக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருகோணமலை மாநகர சபையினுடைய இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்ட கடைகள் சம்பந்தமாக நான் அன்றைக்கு சபையில கேள்வி எழுப்பி இருந்தேன். இந்த கடைகளுடைய வருமானம் திருகோணமலை மாநகர சபைக்கு தான் செல்லணும். ஒரு மாநகர சபைக்கு சொந்தமான மைதானத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு மாநகர சபை, அதாவது அது ஒரு கட்டணம் செலுத்திருக்காங்க ஆக்கள். அதுக்கு ஒரு கடைக்கு 10க்கு 10 கடைக்கு 10,000 ரூபா, ஒரு பல்புக்கு 600 ரூபா ஒரு நாளைக்கு என்று ஆக்கள் அதுல நிறைய பேர் கட்டணம் செலுத்திருக்காங்க. அந்த வருமானம் திருகோணமலை மாநகர சபைக்கு வரவே இல்லை. திருகோணமலை மாநகர சபைக்கு வர வேண்டிய வருமானம் எங்க போனுச்சுன்றதுதான் கேள்வி. அது சம்பந்தமாக நான் சம்பந்தப்பட்டவர்களிடமும் எழுத்து மூலமாக கேட்டுக்கிறேன். திருகோணமலை மாநகர சபைக்கு வர வேண்டிய வருமானம் ஏதோ ஒரு விதத்துல திசை திருப்பப்பட்டிருந்தா அது சட்ட விதிகள்ல தவறானது. அது யார்கிட்ட அனுமதி எடுத்து நீங்க அந்த அவங்க கடையை அமைச்சு அதனுடைய வருமானத்தை இன்னொருத்தங்க எடுக்கிறதுக்கான அனுமதியை யார் கொடுத்தது? அந்த அனுமதியை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருடையது? திருகோணமலை மாநகர சபைக்கு வர வேண்டிய வருமானத்தை இன்னொருத்தங்க எடுத்துட்டு போறாங்க என்று சொல்றது ஒரு நான் பட்டு வேட்டி பற்றிய கனவில் இருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று சொன்ன மாதிரி நாங்க என்ன பட்டு வேட்டி பற்றிய கனவுல இருந்தோம். ஆனா கட்டியிருந்த கனவு துணிஞ்சு பார்க்கலாம் தெரிஞ்சு கட்டியிருந்த கோவணத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க.
அண்ணன், திருகோணமலை மாநகர சபையினுடைய மைதானத்தை இந்த வெசாக் தோரணம் அமைக்கிறதுக்கு இலவசமா கொடுக்கலாம், ஆனால் கடைகள் அமைக்கிறதுக்கு அந்த வருமானம் திருகோணமலை மாநகர சபைக்கு வரணும். அப்படி வரல என்று சொன்னான். இந்த 8ஆம் மாசம் அல்லது 9 நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் தொடர்பில் மாநகர சபையின் ஏனைய உறுப்பினர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அன்றைய நாள் சபை அமர்வில் கௌரவ உறுப்பினர் அஜித்குமார், கௌரவ உறுப்பினர் நாகார்ஜுன் போன்றோர் என்னோட சேர்ந்து இவர்கள் இருவரும் இதுல மிக தமிழரசு கட்சி உறுப்பினர்கள். இவங்க இருவரும் மிக அதிகமான எதிர்ப்பை அன்றைக்கு நாள் சபையில் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா மற்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்களோ இது சம்பந்தமாக இருக்கிற சங்கு உறுப்பினர்களோ இது சம்பந்தமாக மௌனமா இருக்கிறது தான் எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. நாங்க இந்த தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய காவலர்கள், தமிழரசு கட்சிக்கு பதிலாக அந்த கட்சியினுடைய பதில் செயலாளர் அல்லது அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் போன்றவர்களுக்கு தெரியா? பதில் செயலாளர் சுமந்திரன், அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் போன்றவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லையா? அல்லது அவர்களும் இதற்கு ஆதரவா? ஒரு சட்ட சிக்கலை உருவாக்குற பிரச்சனை படியால எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. திருகோணமலையில இந்த அண்ணன் குகதாஸ் ஐயா திருகோணமலை மாநகர சபையில இந்த பிரச்சனைக்கு மட்டுமா கதைக்கலன்னு சொல்றீங்க, அல்லது இந்த 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 பாராளுமன்றம் தொடங்கின இவ்வளவு காலத்தும் கதைச்சு கொண்டு இருக்கார், இந்த எல்லாம் மௌனமா இருக்கார் போல, அப்படி சொல்றீங்களா? அவர் நிறைய காலம் ஐயா எப்படி மௌனமா இருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறார். தன்னுடைய 94 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் ஐயா திருகோணமலையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் ஐயா எப்படி மௌனமா இருந்தாரோ அதே போலதான் இப்ப குகதாஸ் ஐயா இருக்கிறார். டிசிசி மீட்டிங்ல என்ன கேட்கிறீங்க நீங்க? டிசிசி மீட்டிங்ல என்னத்தை பதிவு செய்றீங்க? திருகோணமலையினுடைய மக்களுடைய பிரச்சனையை டிசிசி மீட்டிங்ல என்னத்தை போய் சொல்றீங்க? தெரியலையா அண்ணன்? நீங்க தமிழரசு கட்சியினுடைய அரசாங்கம் தானே, அப்ப அதுக்கு எதிராக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்க மாட்டார் தானே அண்ணன்? கேள்வி கேட்கிற வேண்டிய தேவையும் இல்லை தானே. அவங்க எந்த பிரச்சனை கேள்வி கேட்டிருக்காங்க? திருகோணமலை தமிழர்களுடைய எந்த பிரச்சனை? இந்த புத்தர் சிலை வச்ச பிரச்சனை கேள்வி கேட்டவங்களா? திருகோணமலை மாநகர சபையினுடைய திருகோணமலை மாநகர சபையில இருந்து 50 மீட்டர் தூரத்துல ஒரு புத்தர் சிலை, 50 மீட்டர் தூரத்துல, நான் 5 கிலோமீட்டர் தூரத்துல சொல்ல 50 மீட்டர் தூரத்துல ஒரு புத்தர் சிலை வச்சாங்களே. அப்ப குகதாஸ் ஐயா என்ன செய்தவர்? அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு போனவர், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசினவர், அது சார்பான நடவடிக்கை எடுத்தவர். புத்தர் சிலையை அகற்றினதா அகற்ற இல்லையான்றது வேற விஷயம். ஆனால் புத்தர் சிலையை வச்சதுக்கான கண்டனத்தை எங்க பதிவு செய்தோம்? திருகோணமலையில இது மட்டும் இல்ல, திருகோணமலை நிறைய பிரச்சனை இருக்கு. திருகோணமலையில இருக்கிற மக்கள் சார்ந்த அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ அல்லது அது சம்பந்தமாக எங்க இவங்க தமிழரசு கட்சி அல்லது அது சார்ந்த உறுப்பினர்கள் எங்க பேசியிருக்காங்க? திருகோணமலையில தாங்க கதிரைக்கு வர்ற வரைக்கும் தான் இந்த மண் பற்றும் இந்த தமிழ் தேசிய பற்றும் இதர புலிகளுடைய பழைய பாடல்களையும் தங்களோட பேக்ரவுண்டுக்கு போட்டு கொண்டு தீர்றது இவங்கள் தான். ஆனா இந்த பதவி அந்த அதிகாரம் என்ற அந்த அதிகாரத்துக்கு அப்படி கூற முடியாது. வரலாற்றில் முதன்முறையாக சுமந்திரனே தமிழ்ல தேசிய தலைவர் என்றெல்லாம் இம்முறை சம்பந்தனை நினைவு நாளில் கூறியதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அல்லவா? அப்படி என்றால் அவர்கள் மறக்காமல். அதுதான் அந்த தமிழீழ தேசிய தலைவருக்கு ஐயா சுமந்திரன் ஐயா சொல்ற தமிழீழ தேசிய தலைவருக்கு தைரியம் இருந்தா, இன்றைக்கு நான் இந்த மீடியா கவனுக்கு உங்களுக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா ஜாழ்ப்பாணத்துல ஸ்டாலின் வீதியில இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்துல சம்பந்தரையாக ஒரு சிலையை நிறுவி காட்டுங்க. இன்னைக்கு நான் திருகோணமலையினுடைய மாநகர சபை உறுப்பினர் வீட்டுக்கு எதிராக இந்த மாட்டில இருந்து வந்து நான் கேட்கிறேன், இந்த திருகோணமலையினுடைய உவர்மலை மத்திய வீதியில் அமைந்திருக்கிற தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்துல ஒரு சிலை நிறுவனமாக்கும். இந்த போஸ்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு, திருகோணமலை போஸ்ட் ஆபீஸுக்கு முன்னுக்கு ஒரு பஸ் கோல்டு ஒன்று இருந்துச்சு. அந்த பஸ் கோல்டு இருக்கிறதால தன்னுடைய கேட்டை திறக்க இல்லாம இருக்கு, அல்லது அந்த பஸ் கோல்டு இருக்கிறதால தனக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியில போய் அந்த பஸ் கோல்டுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் ஐயாவும் அவருடைய மகன். நான் யார தமிழ் தேசிய இந்த தமிழ் தேசியத்தின் தலைவர் என்று சொல்றேன்னா, அப்ப இந்த உலகம் வாழ் தமிழர்களுக்கு வெக்கமா இல்லை? உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கு, உலகம் பூராவும் இருக்கிற ஈழத் தமிழர்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு காது கூச இல்லையா? இவ்வளவு தைரியமா தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் என்று சொல்றீங்க? இன்னைக்கு நான் இந்த மீடியாவில இருந்து சொல்றேன், தமிழ் தேசியத்தினுடைய தலைவராய் கௌரவ உறுப்பினர் கௌரவ சம்பந்தரை எப்பயும் இருக்கலாது. தமிழரசு கட்சியில இப்ப இருக்கிற யாரும் கூட எதிர்காலத்தில் இருக்கலாது. இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை என்று சொன்னால் அவர்களோட தனி மனித அரசியலை நோக்கி பயணம் செய்கிறவர்கள். இந்த மக்களும் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கேட்க வக்கில்ல துப்பில்லாத வங்குரோத்து அரசியல் செய்த தமிழரசு கட்சியை திருகோணமலையில் இப்போது சுமந்திரன் கூறுவது போன்ற ஒரு இணக்க அரசியல் தானே சாலச் சிறந்தது. இப்போது தமிழரசு கட்சியினுடைய சித்தாந்தத்தை பாருங்கள். அவர்கள் அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று கடந்த காலத்திலே வீணை கூறியது போன்றோ இப்போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் ஆட்சி இல்லை என்கின்ற அளவுக்கு தானே இந்த கட்சி ஒரு நல்லதொரு திட்டத்தை தானே முன்னெடுத்திருக்கின்றது.
அதாவது இணக்க அரசியல் திருகோணமலையை பொறுத்தவரையில் இணங்கி செல்வது பெரும்பான்மை சமூகத்தோடு. எல்லாரும் சேர்ந்து நல்லிணக்க அரசியல் செய்ய வேண்டிய தேவைதான் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். 11 சீட் எடுத்தவன் மாகாண சபையில 11 சீட் எடுத்தவன் 7 சீட் எடுத்தவனுக்கு முதலமைச்சரை விட்டு கொடுத்த முட்டாள்கள் தானே இவங்க எல்லாம் செய்வாங்க. நாளைக்கு இதே இணக்க அரசியலால் திருகோணமலையில இருக்கிற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான வெற்றிடத்தையும் இன்னொரு இனத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு இதுக்கு போவாங்க. அவருக்கு என்ன ஐயா தேசிய பட்டியல பாராளுமன்றம் போனா சரி, அதுக்காக எந்த எந்த எல்லைக்கும் போவாங்க போல இருக்கு. ஆனா திருகோணமலையில என்ன இணக்க அரசியல், என்ன இணக்க அரசியல்? 40 வருஷம், இன்றைக்கு நான் சொல்ற 4 தசாப்தமாக திருகோணமலையினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புல மண்ணை அள்ளி போட்டது திருகோணமலையினுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைமையும் ஐயா சம்பந்தர் ஐயா. திருகோணமலையினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இன்றைக்கு ரோட்டிலையும் அதில் இந்த மடத்தடி சந்தையில ஒரு நாளைக்கு 10 கோடியமா 15 கோடியமா ரோட்ல நிக்கிறதுக்கு காரணம் யாரு? நானா அல்லது விடுதலை புலிகளா? நீங்க ஒழுங்கான அரசியலை, திருகோணமலை மக்களுக்கான சரியான அரசியலை முன்னெடுத்திருந்தா நீங்க இன்றைக்கு திருகோணமலையில இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இந்த லீசிங் கம்பெனிலையும் அதிலையும் இதிலையும் வேலைக்கு போயிருக்க மாட்டானே. திருகோணமலையினுடைய படித்த இளைஞர்கள் அரசு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு இல்லாமல் நாசமாக்கி அவர்கள் மேல் மண்ணை, அவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணை எலி போட்ட இந்த தமிழரசு கட்சி அண்ணன். எனக்கு இப்போது உணர்ச்சி புலம்ப பேசுபவர்களோடு ஒரு புறத்திலே மகிழ்ச்சி இருக்கும், இன்னொரு புறத்திலே கவலையும் ஆதங்கமும் இருக்கும். நாளை இப்படி பேசிய பலரை நான் காண தவறி இருக்கின்றேன். மறுநாள் அவர்கள் உடனடியாகவே சுமந்திரனிடம் சென்று, ஐயா வல்லவர், அவர் சிறந்த சட்டத்தரணி, அவர்தான் தமிழினத்துக்கு வேண்டும் என்று உங்களுடைய மாவட்டத்தில் இருந்த பலர் செவி கொடுத்ததை என் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அனுஷாந்த் அவர்களிடம் இந்த கேள்வி. நீங்கள் இன்று என்னோடு ஆதங்கத்தோடு பேசுகிறீர்கள், நாளை மறுகணமே அல்லது இன்னும் ஒரு தினத்தில் அல்லது இன்னும் ஒரு காலத்தில் நீங்கள் சுமந்திரன் தான் தமிழினத்துக்கு தேவை என்று செவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையோ? தமிழரசு கட்சி அல்லது தமிழரசு கட்சியினுடைய இப்ப இருக்கிற தலைமை ஒரு சாத்தியமற்ற ஒரு சித்தாந்தத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு அல்லது தலைமைத்துவம். ஒரு இங்க தலைமைத்துவம் என்பது இங்க நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு படித்த பண்டிதராக, சாணக்கியனாக, சிறந்த அறிவாளியாக இருக்கலாம். ஆனா தலைவன் என்றவன் ஒரு படித்தவனாக அல்ல சாணக்கியமானவனாக மட்டும் இருக்கக்கூடாது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும், அவர் ஒரு கருப்பு கோட் அணிய வேண்டும், அவர் நல்ல ஒரு மொழி புலமை உடையவர் தானே தமிழரசு கட்சி தேடுகின்றது. 79க்கு முந்தைய அரசியலை தானே தமிழரசு கட்சி இப்போது மீண்டும் தூசு தட்டுகிறது. எருமை தேஞ்சு கட்டருமா போன கதை தெரியும் தானே. 2ல இருந்து இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் தானே. என்ன திருவண்ணாமலை தமிழரசு கட்சி போன முறை எடுத்த வாக்கு எத்தனை சொல்லுங்க. அப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துல 43,000 வாக்கு. திருவண்ணாமலையினுடைய பதிவு செய்யப்பட்ட தமிழர் வாக்கு கிட்டத்தட்ட 1,10,000, 80,000, 85,000 பேர் வாக்களிக்கிறாங்கண்டா விளங்க இல்லை எனக்கு. தேர்தலுக்கு வரணும், தேர்தலில் போட்டியிடணும், தேர்தலில் வெற்றி பெறணும், அவரை மக்கள் தலைவனாக மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். யோகராஜன் அனுஷாந்த் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நான் பதிவு செய்யறேன். வீடு என்ற சித்தாந்தத்திற்கு எதிரான அல்லது திருகோணமலையினுடைய தமிழர் அரசியலுக்கு ஒரே தெரிவு இந்த சுயேட்சை குழு, எங்களுடைய இந்த தாய்நகர மரபியக்கமும் எங்களுடைய சுயேட்சை குழுவும் தான். திருகோணமலையினுடைய மற்றவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு மீடியாவில் கதைக்கிறவங்க நாளை ஐயாவுடைய காலில் போய் விழுந்து தஞ்சம் அடைகிறவர் நான் இல்லை. நான் இதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களிடம் அதனை ஒரு என்ன சொல்வது, ஒரு ஞாபகமூட்டலுக்காக தான் கேட்டிருந்தேன். அது ஒவ்வொருவருடைய காலமும் உங்களுக்கு காதலோட பதில் சொல்லும் தானே. இன்னொரு தரம் காலங்கள் கொடுத்த படிப்பினைகள் அல்லது காலம் உணர்த்திய அந்த சில தரவுகள் அடிப்படையில் தான் அந்த வினாவினை உங்களிடம் முன்வைத்திருந்தேன். இன்னும் ஒரு விடயம், முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய காலப்பகுதியில் உங்களுடைய மாநகர சபைக்கு 3 கண்டெய்னர்கள் கடைகளில் ஒன்று இப்போது காணவில்லை. 3 உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது கண்டெய்னர் கடைகள் ஒன்றை காணவில்லை. ஆனால் அது முறையான ஒப்புதல் எடுத்து மாநகர சபையிலிருந்து வெளி நகர்த்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அல்லது நான் கேட்கின்ற வினாவில் பிழை இருக்கின்றது? இல்ல, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம். அந்த தவறின் வெளிப்பாடுதான் இப்ப சமூக வலைத்தளங்கள்லையும் அது பேசு பொருளாக பேசப்படுது. எதிர்வரும் மாநகர சபை அமர்வில் நான் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புவேன், இது சம்பந்தமாக கேட்பேன். இது தொடர்பாக திருகோணமலை மாநகர சபைக்கு சிஎல்ஜியில இருந்து பிரத்யேகமாக கடிதங்கள் வந்திருப்பதாக நான் அறிஞ்சேன். இது தொடர்பாக தங்களுக்கு விளக்கம் சொல்ல சொல்லி அந்த விளக்கத்துல திருகோணமலை மாநகர சபை என்ன பதில் சொல்லுது என்பதை பொறுத்து தான்
இதுல ஆனால் தீர்க்கமான இப்போது முடிவெடுக்கலாம். ஆளுநரோடும் மாநகர சபை ஒரு இணக்கமான செயற்பாட்டில் அல்லது இணக்கமான மனநிலையில் இருப்பதனால் ஆளுநரும் சில விடயங்களை கண்டுகொள்ளாமல் விடுகிறார். கிழக்கு மாகாண ஆளுநர் திருகோணமலையினுடைய மாநகர சபையினுடைய முதல்வரோடு அல்லது தமிழரசு கட்சியோட இணக்கமான சூழலை பேணுறாங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய தேவைக்கு ஏதோ அவங்களை பயன்படுத்த போறாங்கன்னு அர்த்தம். உங்களுடைய முகநூல் பதிவில் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வழங்கி வந்த ஆதரவை மீளப் பெறுவதாக கூறினீர்கள். இதற்கான காரணமாக அடங்கிய விடயங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்தீர்களா நீங்கள் என்கின்ற விடயங்களும் உண்மையில் அங்கே நடந்த விடயம் என்ன? உண்மையில் சிசிடிவி காட்சிகள் அல்லது சிசிடிவி கேமரா மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நான் சமூக வலைதளங்கள்ல தமிழரசு கட்சி கொடுத்து வந்த ஆதரவிலிருந்து விலக்கி கொண்டேன். நான் என்னுடைய ஆதரவை விலக்கி கொண்டாலும் தமிழரசு கட்சியினுடைய அதிகாரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நான் அறிஞ்ச வரையில திருவண்ணாமலை சம்பந்தர் கூறுவது ஒன்று கூறுகின்றீர்களே, நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியை நாங்கள் வீழ்வதற்கு விட மாட்டோம் என்று ரணிலை பார்த்து சம்பந்தன் கூறியது போன்றல்ல உங்களுடைய பதில் இருக்கு. அப்படி சொல்லல. திருவண்ணாமலை மாநகர சபையில 25 உறுப்பினர்கள், 25 உறுப்பினர்கள் 9 உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி, 3 உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரஸ். அப்ப அவங்களோட சேர்ந்து 12, இன்னொரு ஒரு உறுப்பினர் தான் தேவை. அதுக்கு அனுஷான் தேவையில்லை. அதுக்கு இப்ப சங்கிட 4 உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஆதரவு. இதை தவிர டிவி அவங்களுக்கு ஆதரவு, சுயேட்சை குழு, சிங்கள சுயேட்சை குழு தவிர யூஎன்பி அவங்களுக்கு ஆதரவு. இவங்க ஆதரவு கொடுக்கிறபடியால என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க என்னுடைய ஆதரவு நான் விலத்தி கொண்டால வெளியேறுவாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனா திருவண்ணாமலை மாநகர சபையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாக நான் தகவல் அறிந்த வட்டாரங்கள்ல இருந்து அறிந்து கொண்டதில் இருந்து நான் இதற்கு முதல் நடைபெற்ற திருவண்ணாமலையினுடைய மீன் சந்தை தொடர்பாக அது எங்கட கையை விட்டு போயிட்டு, திருவண்ணாமலை மரக்கரை மார்க்கெட் எங்கட கையை விட்டு போயிட்டு, திருவண்ணாமலையுடைய இது பஸ் ஸ்டாண்ட் எங்கட கையை விட்டு இந்த போயிட்டு அந்த இடத்துல கிடக்கு. அதை இப்போ போகுதோ யார் பறிச்சுட்டு போறானோ கடவுளுக்கு தான் தெரியும். சுவசுவா. இதை தவிர திருகோணமலையுடைய மக்கேசர் மைதானத்தை திருவண்ணாமலை மாநகர சபையிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் டிசிசி மீட்டிங்ல செய்தார். மாநகர சபையை வைத்திருக்கிறீர்கள், எல்லோருமாக சேர்ந்து கலைத்து விடுங்களேன். மகிழ்ச்சியாக மாநகர சபை கலைக்கிறது ஆளுநர் கையிலான இருக்கு. இல்லை, நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அதனை பதவி, அதாவது உங்களுடைய ராஜினாமா கடிதங்களை ஒப்புவிப்பீர்களாக இருந்தால் அது இயல்பாகவே அந்த அனைத்து நடந்து விடும் தானே. இப்படி ஒரு மாநகர சபை மக்களுக்கு என்னத்துக்காக தேவை? நான் ஒருத்தன் மட்டும்தான் விலத்துவேன். அப்படி என்ன மிச்சம் 24 பேரும் அந்த அதிகாரத்தினுடைய கதிரையில இருப்பாங்க. இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. இன்று திருகோணமலை மாவட்டம் அல்லது திருகோணமலை நகரமாக இருக்கலாம், ஒட்டுமொத்த உலகையும் இன்று அழகாக வைத்திருக்கக்கூடிய அல்லது அழகு நிறைந்த பூமியாக வைத்திருக்கக்கூடியவர்களில் முதன்மையான இடத்தில் நான் பார்ப்பது அல்லது நான் பார்த்து மகிழ்வது தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் என்பது இன்று பலராலும் வெறுக்கப்படக்கூடிய அல்லது பலராலும் விரும்பப்படாத ஒருவராக இருந்தாலும் என்னுடைய வாழ்நாளில் முதலில் நான் காலையில் எழுந்தவுடன் நன்றி கூறுவது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு. அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இன்று எப்போதோ நரகமாகி இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய ஈடுபாடும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது எனக்கு இந்த விடயத்தை பார்க்கின்ற போது சென்னை மாநகர சபை தான் ஞாபகம் வருகின்றது. அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், தனியார் மயமாதல் என்றெல்லாம் கூறிய விடயம். இப்போது தூய்மை பணியாளர்கள் வேலை தனியார் மயப்படுத்தப்படுவதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு நீங்கள் எதிர்த்து வாக்களித்தீர்கள். ஏன்? மேலும் இதை பற்றி மேயர், அதாவது உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் ஆதரவாளர்களிடம் மக்கள் வினவிய போது அது அவரால் கொண்டு வரப்படவில்லை என்றும் இத்தீர்மானம் மாற்று கட்சி உறுப்பினர் தான் கொண்டு வந்தனர் என்றால் திருவோணமலையின் மாநகர சபையின் முதல்வர் மாற்று கட்சியில் இருக்கிறாரா அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த தமிழரசு கட்சியில் இருக்கிறாரா? நீங்கள் அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து வாக்களித்திருந்தீர்கள். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது சங்கு, அதனுடைய உறுப்பினர் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானமும் உள்ளூராட்சி நிலையியல் சட்ட விதிகளின்படி தீர்மானம் தவறானது என்று சொல்லி நான் திருகோணமலை ஆணையாளரிடமும் ஆளுநரிடம், கிழக்கு மாகாண ஆளுநரிடமும் சிஎல்ஜியிடமும் இது சம்பந்தமான கடிதத்தை பிரத்யேகமாக இந்த மாசம் 7ஆம் தேதி என்னுடைய முத்திரையிட்டு நான் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கேன். இந்த பிரேரணையும் செல்லுபடியேற்றது. திருகோணமலையின் மாநகர சபையினுடைய நிறைய பிரேரணைகள் எழுத்து மூலமாக கொண்டு வரல, அது வாய்மொழி மூலமாக கொண்டு வரப்பட்ட பிரேரணை சட்ட விதிகளுக்கு முரணானது. இரண்டாவது, அந்த மக்களின் வேலையை தனியார் மயப்படுத்துவதில் என்ன ஆதாயம் இருக்கிறது? அதில் அந்த பிரேரணை முன்மொழிந்தவருக்கு என்ன ஆதாயம் இருக்கு?
திருகோணமலையினுடைய மாநகர சபை இப்ப குப்பையும் குளமா இருக்கிறது என்று சொல்லித்தான் அவர் அந்த பிரேரணை கொண்டு வரார். அப்ப நான் இவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, திருகோணமலை மாநகர சபையினுடைய இப்ப தமிழரசு கட்சியினுடைய அரசாங்கம் நடக்குது. இதுக்கு முதலும் தமிழரசு கட்சியினுடைய அரசாங்கம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு செயலாளர் கொஞ்ச காலம் இருந்தார். இவ்வளவு காலமும் திருகோணமலை மாநகர சபை நல்லா தானே இருந்துச்சு. அப்ப பிரைவேட் கொடுக்கலையே, அப்ப இப்படி ரோட்டெல்லாம் குப்பையா கிடக்கலையே, அப்படி இந்த காணெல்லாம் இப்படி கிடக்கலையே, பாசி அடைஞ்சு போய் டெங்கு நுழம்பு பரவுற மாதிரி இருக்கலையே. அப்ப திருகோணமலையினுடைய மாநகர சபையினுடைய அண்ணன் அவங்க எங்களோட கிட்டத்தட்ட 50-60 வருஷமா அந்த சமூகம் எங்களோட இருந்த சமூகம் அண்ணன். இன்றைக்கு அந்த சமூகம் எங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சமூகம். இன்றைக்கு நாங்க இன்றைக்கு சுத்தமா எங்களுடைய இந்த ஊர் சுத்தமா இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்த அர்ப்பணிப்பு தான் காரணம். அவங்களை இந்த இந்த சமூகத்தை நாங்க இங்க கௌரவமா வச்சிருக்கோமா? திருகோணமலையினுடைய இதுவரைக்கும் இருந்த சம்பந்தரையாவோ அல்லது தமிழரசு கட்சி யாருமோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கௌரவமா நடத்திருக்கோமா? இல்லையே. இன்றைக்கும் உங்களுடைய மாநகர சபையிலும் கூட அவர்களை கண்டால் துரத்துகின்ற ஒரு மரபு இருக்கிறதாமே. மாநகர சபையின் முக்கிய நானும் அறிஞன் அவரை கண்ட கதவுலாம் திறக்கிற இல்லையா, வெளியே வச்சுதான் கதைக்கிறதாம் என்று சொல்லி 2-3 பேர் எனக்கிட்டையும் அது சம்பந்தமாக 2-3 பேர் என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. உங்களுடைய மாநகர சபையின் பொறுப்பு நிலையில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அவமதிப்பதாகத்தானே சில ஆதாரங்களும் தகவல்களை நம்முடைய கைவசம் இருக்கின்றது. அண்ணன், நான் திருகோணமலை மாநகர சபை உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் திருகோணமலையினுடைய ஒரு மண்பிடியை யாரும் கொண்டு போக விட மாட்டேன். திருகோணமலையினுடைய இந்த பிரேரணை, இந்த பிரைவேட்டை கொடுக்கிற பிரேரணையை நான் நடக்க விட மாட்டேன். திருகோணமலை மாநகரத்தை நான் இன்றைக்கு உங்கள்ட்ட பதிவு செய்யறேன். 3000க்கு மேற்பட்ட மக்களை கூட்டி வந்து திருகோணமலை மாநகரத்தை நான் முடக்குவேன். ஒரு நாள் 7 மண்டா திருகோணமலையில தைரியம் யாருக்காக? அப்படி என்றால் தமிழரசு கட்சி நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும். அவர்களுடைய இருக்கிற புதிய நடைமுறை வழக்கு தானே, ஜனாதிபதி சட்டத்தினை உடனடியாக களத்தில் குதிப்பார். வழக்கு போடட்டும். அடுத்த முறை தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வாசல் படிக்க வரத்தானே வரும். வழக்கு போட்டுட்டு எங்க கோர்ட்ஸ்ல இருக்கிறதா அல்லது கோர்ட்ஸ்ல இருந்து நோட்டீஸ் கொடுப்பீங்களா? நீங்க வழக்கு போட்டுட்டு அடுத்த முறை நீங்க வாக்கெடுக்க திருகோணமலை மாநகர சபை நீங்கள் எப்படி கூற முடியும் என்று கட்சியே அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து விட்டு மக்களிடம் வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே. உள்ளூராட்சி சபையில வாக்கு கேட்டு தானே அது. உள்ளூராட்சி சபையில் திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட 10-11 வட்டாரம் மற்ற போனஸ் எல்லாம் செய்து அவங்களே தனிப்பெரும்பான்மையாம எடுத்திருக்கலாம். 9 சீட் தானே வேண்டும். 25-9 பேர் தானே. அது சற்று சறுக்கல் ஒன்று ஏற்பட்டு விட்டது. அதனை நீங்கள் ஒரு நிரந்தர சறுக்கலாக பார்க்கிறீர்கள். சற்று சறுக்கல் எல்லாம் ஃபுல்லாவே சறுக்கி போயிட்டு இவங்க கன்செப்ட் குள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பயர் டேட் இருக்கு தானே. அது மாதிரி இந்த தமிழரசு கட்சிக்கும் ஒரு எக்ஸ்பயரி டேட் ஒன்று இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பயரி டேட் ஒன்று இருக்கு. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்றேன், திருகோணமலை மாநகர சபையை பிரைவேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருகோணமலை மாநகர சபையை ஒழுங்கான தலைமைத்துவத்தை கொண்டு வழி நடத்தினார் திருகோணமலை மாநகர சபையை சொர்க்கத்தின் வாசலாக இல்ல தேவதைகளின் நகரமாக மாற்றலாம். எங்களை மாதிரி அதிகாரம் எங்கட கையிலையும் ஒரு நாள் வரும் தானே. இன்னும் பல வினாக்கள் உங்களிடம் கேட்க வேண்டி இருக்கின்றது. நிகழ்ச்சியின் நேரத்தை கருத்தில் எடுத்து இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு செவ்வியில் நீங்கள் இணைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் தயாராக இருக்கின்றேன். ஒருவேளை நாளை அந்த கட்சியினுடைய பதில் செயலாளர் அல்லது ஜனாதிபதி சட்டத்தனை அழைத்து விட்டார், கதைத்து விட்டார், அண்ணன் மன்னித்து விடுங்கள், நான் அவர்களோடு சேர்ந்து விட்டேன் என்று கூறினால் அந்த செவ்வியின் அடுத்த பகுதியை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் கூட உங்களுடைய அந்த கருத்தை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு செவ்வியில் இணைந்து கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் அனுஷான் அவர்களிடமிருந்து ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய இந்த கருத்துக்களை பொது வழியில கொண்டு போய் சேர்த்த ஊடகத்திற்கு என்னுடைய இதயத்தின் ஆழ்வனத்தில் இருந்த நன்றிகள். அனுஷான் என்ற நானோ அல்லது தாய் நகர மரபு இயக்கத்தினுடைய நான் சம்பந்தப்பட்டவர்களோ எக்காரணமும் இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த அதிகாரத்தின் மோகத்தில் இருக்கின்ற இந்த வேடந்தாங்கல் பறவைகளுக்கு என்னுடைய கால்கள்ல நாங்க விழுவோம், பசுமாடு விழுமென்று சொல்லி நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா அது எனக்கு சிரிப்பு தான் வரும். நீங்க அதிகமாக இன்னும் நிறைய உரையாடல்கள் என்ன சந்திக்கலாம். இதே இடத்துல இதே ஸ்டாண்ட்ல இதே பசுமாட்டோட நான் நிற்பேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் ஜோகராஜன். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.